என்ன போட்டாலும் படிக்கவா தெரியும்? டேய் ஏன் சின்ராசு சொல்லுங்கயா. இதுல என்ன போட்டிருக்குன்னு படி. தெரியல. என்னது தெரியலையா? ஆமாங்கய்யா, எனக்கு தெரியல. பாடாங்க. ஐயோ, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ண போறானோ. ஆடிட்டு வராம ரசேவா. ஐயா, ஏன்டா உன்னை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சது தெரியலன்னு சொல்றதுக்கா? இல்லைங்கய்யா, அங்கிருந்து பார்த்தா தெரியலன்னு சொன்னீங்க. அப்ப இங்க இருந்து பார்த்தா அங்க என்ன தெரியுது? தென்னந்தோப்புங்க. இந்த பக்கத்தால வாழைத்தோப்புங்க. ஓ, அங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது, இது உனக்கு தெரியல. படிக்கிற போல எங்க இருந்தாலும் படிக்கணும். யாரா நீ? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியாருங்க. வாத்தியாரா? வாத்தியார் மாதிரியா இருக்க நீ? வாத்தியார்னா கையை எடுத்து கும்பிடணும். என் கணக்கு போய் வாத்தியார்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கூட்டுவா. சரிங்க. வாங்க வாங்க. என்ன ஏட்டாங்க நின்னுட்டு இருக்க? உன்ன நீ பட போற முட்டாள்தனம் பார்க்க தான் நிக்கிறேன். என்றா முனங்குற? இனிமே ஒழுங்கா படிக்கிறேன். அத எங்க இருந்தாலும் படிக்கணும். அதான் பிள்ளைக்கு அழகு. சரிங்க. பாத்துக்கடா, வாத்தியார்னா இப்படித்தான் இருக்கணும். அப்படியே பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. கும்பிட்டுக்கோ. அட கும்பிடு. வணக்கம். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அவர் எங்க அப்பாங்க. ஐயோ சாரிங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. சரி, அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன். அவர் தான் உங்களை வேஷம் போட சொன்னாரு. கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம நீங்க போட்டு வந்திருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் ஆசைங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி யாராலையுமே ஆக முடியாது. அவர் மட்டும்தான். புரியுதா? தொப்பி வேற. ஏண்டா எனக்கே குடிக்க பத்தாது, இல்ல பங்கு வரையா? குர்ரா காரம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். மேடையில உட்கார்ந்து கொண்ட பண்ண வணக்கம். வந்து விட்டார். எங்க வீரவாண்டி கிராமத்து பைக்கு கபடி போட்டியை நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்படியே கூட அப்பதான் அடுத்த வந்து போட முடியும். போடு 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 போடு. தலைவரே, ஐயா, இது கரம் போடுற சுண்ணாம்பு. நீங்க தான் கோடி கிழிச்சு போட்டி ஆரம்பிச்சு வைக்கணும். அது எனக்கு தெரியாதாக்கும். அது தெரியாமல ஊர்ல நான் பெரிய மனுஷனா இருக்கிறேன். தட்டுல வெள்ளையா இருக்கிறது எல்லாமே எனக்கு புரியுதா? ஆரம்பிச்சிடலாம்ல. அரகர 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 மகா. இப்படியே குடிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா மந்திரி ஆயிடலாம் போல இருக்கு. எல்லாருக்கும் உனக்கு, எல்லாருக்கும் எங்கடா இருக்க? எங்க அப்பா வந்திருக்காரு, அவனை தெரியும் ஒழிஞ்சிட்டு இருக்கா. ஒழிஞ்சிட்டு இருக்கியா? எங்கடா இருக்க? டேய், நான் மாறு விஷயத்துல இருக்கேன். யாராலையும் கட்டே பிடிக்க முடியாது. ஏண்டா கபடி ஆட சொன்னா கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க. இப்ப வர போறியா இல்லையா? டேய் 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 டேய், இருடா இருடா. ஒருத்தர் மாட்டிட்டு இருக்கீங்க. அவன் வரலையா? டைம் ஆயிட்டு இருக்குடா. 6 பேரை கொண்ட வீரபாண்டி கிராமத்து அணி கடற்கரை அணியை சந்திக்க போகிறது. உள்ளூர்கார ஒத்தையில நிக்கிறான். ஒத்தாசைக்கு ஒருத்தம் கூட இல்லையா? ஒத்தாசைக்கு மறு வச்ச பையன் ஒருத்தன் வந்துட்டான். ஓ, இதுதான் மாறு வேஷமா?
கும்பிடா போடுறானே ஜெயிச்சிருவான் கபடி 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 ஆ